ஒரு ஊரில் மிக புகழ்பெற்ற சிற்பி ஒருவர் இருந்தார். அவர் ஒருமுறை ஒரு அழகான மனித உருவச் சிலையைச் செதுக்கினார். ஆனால் அந்தச் சிலையின் நெஞ்சுப் பகுதியில் மட்டும் ஒரு சிறிய துளையிட்டு, அதற்குள் விலைமதிப்பற்ற ஒரு உண்மையான வைரத்தை மறைத்து வைத்து மேலே களிமண்ணால் மூடிவிட்டார். பார்க்கும் எவருக்கும் அது ஒரு சாதாரண களிமண் சிலை போலத்தான் தெரிந்தது. அந்தச் சிலையை அவர் ஒரு ஏழை தொழிலாளியிடம் பரிசாகக் கொடுத்தார். இது சாதாரண சிலை அல்ல, இதை உடைக்காமல் பத்திரமாக வைத்திரு என்று மட்டும் சொல்லி அனுப்பினார். காலத்தின் மாற்றம். அந்தத் தொழிலாளி அந்தச் சிலையை தன் வீட்டு வாசலில் வைத்திருந்தான். நாளடைவில் அதன் மேல் தூசு படிந்தது, மழை பெய்து களிமண் அழுக்கானது. ஊரில் இருந்தவர்கள் அதைப் பார்த்து, ஏன் இந்த அழுக்கு பொம்மையை இங்கே வைத்திருக்கிறாய்? இதை உடைத்து எரிந்துவிட்டு இடத்தை சுத்தப்படுத்து என்று கேலி செய்தனர். தொழிலாளியும் ஒரு கட்டத்தில், ஆமாம், இது வெறும் களிமண்தானே, சிற்பி ஏதோ விளையாட்டாகச் சொல்லியிருப்பார் என்று நினைத்து ஒரு சுத்தியலை எடுத்து அந்தச் சிலையை உடைக்க முயன்றான். அந்த அதிசயம்! அவன் ஓங்கி ஒரு அடி கொடுத்ததும் மேலே இருந்த களிமண் பூச்சு பெயர்ந்து விழுந்தது. உள்ளே இருந்து ஒரு பேரொளி வீசியது. அந்தச் சிலையின் இதய பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மாபெரும் வைரம் ஜொலித்தது. அதிர்ச்சியில் உறைந்த தொழிலாளிக்கு அப்போதுதான் புரிந்தது, வெளியே அழுக்காகவும் சாதாரணமாகவும் தெரிந்த அந்தச் சிலைக்குள் இவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஒளிந்திருக்கிறது என்று. கதையின் நீதி: மனிதர்களை அவர்களின் வெளித்தோற்றத்தை வைத்தோ தற்கால சூழ்நிலையை வைத்தோ எடை போடாதீர்கள். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு விலைமதிப்பற்ற வைரம், திறமை அல்லது நல்ல குணம் ஒளிந்திருக்கும். அதை அடையாளம் காண பொறுமையும் அன்பும் தேவை.